السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை தங்களது இல்லங்களிலிருந்து அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய அருமை பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, ஹிஜ்ரி 1433 வருடத்தின் ரமதானில் முபாரக் 16ஆம் நாள், நேற்றைய தினம் செய்தினா அவுஸ் இப்னு முஅய்யிர், செய்தினா அவுஸ் இப்னு கைலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் சொல்லி வந்தோம். செய்தினா அவுஸ் இப்னு கைலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்த ஜப்பார் இப்னு சஹர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் எப்படி எதிரும் புதிருமாக மோத இருந்தார்கள். அவர்களுடைய தலைமையிலே அவுஸும் ஹஸ்ரஜும் இனத்தை சார்ந்த அந்த குடும்பத்தை சார்ந்த மக்கள், சஹாபிகள் எப்படி சண்டையிட இருந்தார்கள். அது ஒரு காஃபிரால் தூண்டப்பட்டு ஒரு யகூதியை அதில் இடம்பெறச் செய்து கடைசியில் அந்த பிரச்சனையை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திற்கு வந்து மிக தீர்த்து வைத்தார்கள் என்ற செய்தியை நாம் சொன்னோம். அப்போ ஷாஸ் இப்னு கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் இந்த பிரச்சனை தோற்றுவிக்கப்பட்டது. காரணம், அவங்கெல்லாம் ஒத்துமையாக இருக்கிறது அவனுக்கு பிடிக்க இல்லை. முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கிறது அவனுக்கு பெரிய பிரச்சனை. என்ன ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்கள் வந்து பல 100 ஆண்டுகளாக சண்டையிட்டு வந்தவங்கள்லாம் இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ வந்து கொஞ்ச நாளையிலேயே வந்து ஒரு மாதத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி பல 100 வருஷம் சண்டையிட்டுக்கிட்டு வந்தவங்களை அப்போ எந்த அளவுக்கு வெறியில் ஊறி போயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் சமீபத்தில் இந்த புஆத் என்று நடந்தது கொஞ்ச காலத்துக்கு முன்னால் நடந்த சண்டை தான். அந்த புஆத் யுத்தம் ரொம்ப உக்கிரமாக நடந்த யுத்தம். அது அந்த யுத்தத்திலே அவ்வளவு வேகமாக இருந்தவர்கள், கடுமையாக இருந்தவர்கள் இன்றைக்கி தோளோடு தோன் நின்று தொழுகிறாங்களே, ஒன்று போல் உட்காந்து பேசுகிறாங்களே, சிரித்து மகிழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களே. இது எப்படி சாத்தியமாயிற்று? இப்படி இருக்க விடக்கூடாது, இப்படி இருந்தால் நமக்கு நல்லது இல்லையே, இவங்க ஒத்துமையாக இருந்தால் நமக்கு வியாபாரம் நடக்காது என்றெல்லாம் பார்த்த இந்த காஃபிர் என்ன செய்தான், ஒரு யகூதியை தூண்டி விட்டு அவனை போய் உட்காந்து பேச வச்சான். ஏன்டா யகூதி வந்து முஸ்லீம்களோட அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தோட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க, நாம் போய் உட்காந்து அது வில்லங்கமாக போயிருங்கிறது தெரிஞ்சு அவன் என்ன செய்தான், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவன் என்ன செய்திருக்கிறான். எனவே சங்கைக்குரிய பெருமக்களே, அப்படிப்பட்ட நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டு உடனடியாக அந்த இடத்திற்கு வந்து அங்கே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து அவர்களுக்கு இடையிலே பழைய ஒரு ஒற்றுமை நிலையை உருவாக்கிட்டாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் இருந்த, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் இருந்த ஒற்றுமையையும் சந்தோஷத்தையும் உருவாக்கிட்டாங்க. அப்போ எந்த அளவிற்கு இந்த ஷைத்தான் பிரிவினைவாதத்தை தூண்டுகிறான், சங்கடங்களை ஏற்படுத்துகிறான், எவ்வளவு கஷ்டங்களை கொடுக்கிறான் என்பதெல்லாம் நாம் இதன் மூலமாக உணர்கிறோம். ஆக பிரிவினை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப வெறுத்திருக்கிறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிணங்கிக் கொள்வது,
அற்ப விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டுக் கொள்வது, இதற்கெல்லாம் கூட மனசில் என்ன செய்யுது, ஒரு பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி கொள்வது. ஒன்றும் இருக்காது, சாதாரண ஒரு சின்ன விஷயமா இருக்கும், பெரிய மேட்டர் இருக்காது, அதை ஒரு பெருசாக எடுத்துக்கிடுறது. இது ஒரு மூமினுடைய குணம் அல்ல. ஈமான் வலுவாக இருந்தால் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் தூக்கி வீசிடும். ஈமான் என்ன செஞ்சிடும், வலுவாக இருந்தால் இது போன்ற, இன்னைக்கு அப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு அழகான பண்பாட்டை நமக்கு சொல்லி தந்தாங்க. அந்த மாதிரி அவங்க நம்மெல்லாம் இப்போ சாதாரண விஷயம். ஆனால் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார்களுக்கு இடையிலே இருந்த அந்த வெறித்தனம் என்பது லேசான வெறித்தனம் இல்லை. எந்த அளவுக்கு வெறித்தனம் இருந்ததுன்னு சொன்னால், அவங்க என்ன செய்வாங்க, ஒரு காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்பதற்கு முன்பாக, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்களுக்கு இடையில பேச்சுவார்த்தைகள் முற்றிய ஒரு கட்டத்தில், நாங்கள் வீரர்களா நீங்கள் வீரர்களா, ரெண்டு பேரும் யாரு தான், ரெண்டு கூட்டத்தினர் யார், சகோதரர்களுடைய மக்கள் தான். அவுஸுங்கிறதும் ஹஸ்ரஜுங்கிறதும் நான் காக்காவும் தம்பியும் தான், அவர்களுடைய மக்கள் தான் இவங்கெல்லாம். எனவே அவர்களுடைய மக்களாக இருக்கக்கூடிய இவர்கள் ஒரு கட்டத்தில் ரொம்ப சூடாகி என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வீரர்களா நீங்கள் வீரர்களா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். எங்களுக்கு என்ன செய்வான்னு கேட்டால், நேராக கபரடிக்கு போவது. யாருடைய ஜனாசாக்கள் அதிகமாக அடக்கப்பட்டிருக்குது, எதில், சண்டையில் மௌத்தாவி யார் அதிகமாக உயிரை கொடுத்துருக்கிறா பாருங்க அப்படின்னு கபரில் எண்ணி பார்ப்பானோ. அந்த அளவிற்கு உள்ள சூழல் வெறி இருந்தது. அப்படி இருந்த வெறியெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, மாற்றி காட்டியிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு சாதாரணமாக சின்ன ஒரு மேட்டரே இருக்காது, அந்த ஒரு விஷயத்துக்கு கூட என்ன செஞ்சுக்கிடுவாங்க, பிணங்கிக்கிடுவாங்க மக்கள். சாதாரண விஷயத்திற்காக சண்டையிட்டுக் கொள்வார்கள். அப்போ இதெல்லாம் யாருடைய வேலை, நஸ்ஆத்து ஷைத்தான் என்கிறாங்க சாபிகள்னு சொல்கிறாங்க. இது நஸ்ஆத்து ஷைத்தான், ஷைத்தான் ஏதாவது ஒரு காரணத்தை கொண்டு போட்டு என்ன செஞ்சிருவான். இது சாதாரணமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய நம்முடைய விஷயங்கள். இதெல்லாம் ஒரு மேட்டராக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அற்பமான விஷயங்கள்லாம் எனவே அருமையான பெருமக்களே, ஆக இது நமக்கு அற்புதமான ஒரு படிப்பினை. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையாக்கி வச்சாங்க. உடனே செஞ்சிட்டாங்க, செய்தினா அவுஸ் இப்னு கைதி ரலியல்லாஹு தஆலா, ஜப்பார் இப்னு சஹர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்படியே கட்டி அணைத்து கொண்டு, நான் தெரியாமல் செஞ்சுட்டேன், கடுமையான வார்த்தைகளை பேசிட்டேன், நீங்கள் பொறுத்துக்கிடணும் அப்படின்னு அந்த ஸ்பாட்லேயே என்ன கேட்குறாங்க. இதுதான் ஈமான். அதே மாதிரி அவங்களும் கேட்குறாங்க. உடனே எல்லா சப்ஜெக்டும் முடிஞ்சிருச்சு. இனி என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், ஏற்கனவே இருந்த அன்பை விட அதிகமாக அன்பாயிடுச்சு. ஆக ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் பொழுது அது நியாயமாக இருந்தால் சட்டுன்னு ஏற்றுக்கிடணும். அது ஈமானினுடைய தன்மை. ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு விஷயம் நடந்து போச்சு இப்படி அப்படின்னு சொன்னால் அதை என்ன செஞ்சுக்கணும், சடாண்டு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவமும் ஒரு மனப்பான்மை நம்ம இடத்துல வரும். ஆக அண்டை வீட்டுக்காரர்களுக்கு இடையில சில சச்சரவுகள் வந்தெல்லாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு, உறவுகளுக்கு இடையில, நண்பர்களுக்கு இடையில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். இதை என்ன செய்யக்கூடாது, ஊதி பெருசாக்க கூட, அது சம்பந்தப்பட்ட நபர்கிட்டே போய் கிளியர் பண்ணிடணும். இதான் என்ன செய்யறாங்க, சம்பந்தப்பட்ட நபர் யாரோ அவர்கிட்டே போய் கிளியர் பண்ணிடணும். ஒரு பொருளை உதாரணமாக வச்சுக்கிடுவோமே, இப்போ நாம் என்ன செஞ்சுக்கிறோம், ஒரு கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணத்தில் என்ன செஞ்சுருக்கிறோம், நம்ம எல்லாருக்கும் உணவு கொடுத்து விட்டுக்கிறோம், எல்லாருக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், சாப்பாடு கொடுத்து விட்டுக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரனை மறந்துருப்போம். இது இயல்பாக நடக்குமா இல்லையா? யாருக்கெல்லாம் கொடுத்துட்டு இருப்போம், அவன் நின்று வேலை செஞ்சுட்டு இருப்பான். யாரு பக்கத்து வீட்டுக்காரன் நின்று என்ன செஞ்சுட்டு இருப்பான், அவன் வீட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்க மாட்டோம். அப்போ பக்கத்து வீட்டுக்காரன் என்ன செஞ்சு கொடுக்க, இவன் நின்று வேலை செய்கிறான், யாருக்கெல்லாமோ இவன் கொடுத்து விடுறான். அப்போ நம்ம வீட்டுக்கு அவன் கொடுத்து விடாமல் இருப்பானா? இயல்பாக மறக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ என்ன செய்யணும், போய் அந்த அளவுக்கு உரிமை ஒன்றே அல்ஹம்துலில்லாஹ் பரவாயில்ல, இயல்பாக மறக்கக்கூடிய விஷயம் தான் அப்படின்னு எடுத்துக்கிடணும். ரெண்டா அப்படி இல்லைன்னு என்ன செய்யணும், உரிமை இருக்குதுன்னு சொன்னால் நேராக போய், என்ன எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்து நம்ம வீட்டுக்கு வரலையே, நம்ம வீட்டுக்கு அனுப்பி போட்டுருங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப உரிமை, அதுக்கு சவாபே இருக்குது, அதுக்கு நன்மையே இருக்குது. அப்படி உரிமை எடுத்துக்கொண்டு அவர் நமக்கு தெரியும் ஒருபோது நமக்கு அனுப்பாமல் இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒன்றுமே இந்த நம்முடைய நாயகம் தக்காசாய நாயம் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. அவங்களும் பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலா மச்சான் முறை ஒரே காலத்தில் உள்ளவங்க. தக்காஸ் சாஹிப் நாயம் ஒலியுல்லா ரலியல்லாஹு வயசில் மூத்தவங்க. அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன செய்வான்னு கேட்டால், ஒரு கட்டத்தில் அவங்க தக்காஸ் சாஹிப் நாயம் ஒலியுல்லா ரலியல்லாஹு தஆலானும் இவ்வளோ வச்சு யாரை பெரிய முத்துவாப்பா ஒலியுல்லா தமாஷ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நிறைய நடக்கும். ஒரு கட்டத்தில் அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. யார் வீட்டில்? தக்காஸ் சாஹிப் நாயம் ஒலியுல்லா வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. பெரிய முத்துவாப்பாவுக்கு வேணுன்னே அவங்க சொல்ல இல்லை. ஒரு படிப்பை பாருங்கள், வேணுன்னு அவங்க என்ன செய்யலை, அந்த ஃபங்க்ஷனுக்கு சொல்ல இல்லை. அப்போ எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் பொழுது
இவங்களுக்கு சொல்ல இல்லைங்கிறது அவளுக்கும் தெரியும். யார் பெரிய முத்துவா போலினா, அப்போ வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குது, மச்சான் வீட்டில் இன்றைக்கி ஏதாவது உங்கள் சகோதரர் சொல்லி விட்டிக்கிறாளான்னு கேட்குறாங்க. இல்லையா உங்களுக்கு சொல்லி வர இல்லையா அப்படின்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்க. வெளியில் வந்தவங்க துண்டை போட்டுட்டு நேரம் அங்கே வந்துட்டாங்க. ஃபங்க்ஷனுக்கே வந்து உட்காந்தாச்சு. தைக்காசானவங்க கேட்டாங்களாம், மச்சான் அவங்களுக்கு நாங்கள் ஒரு சொல்லி விட இல்லையே அப்படின்னாங்களாம். அப்போ அவங்க சொன்னாங்களாம், நான் சொல்லிட்டு வர வேண்டிய ஆள் இல்லைன்னாங்களாம். எவ்வளோ பண்பாடு பாருங்கள். இது ஏன் அவங்க செஞ்சோன்னா இருக்கக்கூடிய மக்களுக்கு உணர்த்துவதற்காக. அவங்கள பாருங்க எப்படி இருக்கிறாங்க. அந்த உரிமைன்ற இருந்து உரிமை எடுத்துக்கிடணும். நான் சொல்லிவிட்டு வர வேண்டிய ஆள் இல்லை, சொல்லாமையும் நான் வரலாம் அப்படின்னு அவ்வளோ தைரியமாக நினைச்சாங்க. அங்கே வச்சு கேட்க, ஏன் அங்கே வச்சு கேட்டாங்க? ஃபதியத்தாக்குறதுக்கா, கேவலப்படுத்துறதுக்கா? இருக்கக்கூடிய மக்கள் உறணுங்கிறதுக்காக. எப்படி ஒரு படிப்பினை. அதுக்கு தகுந்தவர் அவங்களும் என்ன இவ்வளோ நாள் சபையில் வச்சு இப்படி கேட்டுட்டீங்களே நான் வருத்தப்பட்டா, நான் சொல்லிவிட்டு வர வேண்டிய ஆள் இல்லைங்கிறது. அப்போ ரெண்டு பேருக்கு இடையில் அந்த உல்ஃபத்து இருந்தது. இதுதான் இணக்கம், இதுதான் அன்பு, இதுதான் நெறி, இதுதான் மார்க்கம். இப்படிப்பட்ட ஒரு தன்மையை ஒவ்வொரு மனிதர்களும் மோமீன்களும் என்ன செஞ்சீங்க எடுத்துக்கிடணும். ஷைத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நாம் ஒரு குணங்கிக்கிட்டோன்னு வைங்க, ஷைத்தானுக்கு சந்தோஷமாயிடுது. நம்மளை கூப்பிடல, அவரை கூப்பிட்டுக்கிறாரு, இவரை கூப்பிட்டுக்கிறாரு, கல்யாணத்துக்கு பெரிய சாப்பாடெலாம் அனுப்பிட்டார், எனக்கு அனுப்ப இல்லை அப்படின்னு உட்காந்துட்டான்னு வச்சுக்கான். மண்டையில் யார் உட்காந்துட்டான்? இப்லீஸ் வந்து உட்காந்துருவான். அப்போ அவன் நம்மளை பேய் ஆக்கிடுவான். அதற்கு இடமே கொடுக்கக்கூடாது. அவனை கோபப்படுத்தக்கூடிய விஷயம் செய்யணும். நேரம் என்ன செஞ்சிட்டாங்க? பெரிய முத்துவா போலி நம்முடைய பாட்டனார் தானே, ரெண்டுமே பாட்டனார் தானே. அவங்க என்ன செய்ய நேரம் வந்துட்டாங்க. இப்லீஸுக்கு கோவம் வந்துருச்சுப்போம். இப்லீஸே என்ன செஞ்சுட்டாங்க? மூக்க அறுத்து விட்டுட்டாங்களே தவிர அவங்க என்ன செய்யலை, குணங்கிக்கிட்டு உட்காந்து கிடைக்கல. அவனோட வழிக்கு அவன் போகல. அவன் பார்த்தான், என்னடா இது, நாம் இப்படி சொல்லி விடாமல் கூட இவர் போய் உட்காந்து இவ்வளோ பெரிய ஒரு படிப்பினை அங்கே ஏற்படுத்திட்டாரு அப்படின்னு என்ன செஞ்சான் அவன் பார்க்குறான். எனவே அருமையான பெருமக்களே, இதெல்லாம் வந்து இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு சின்ன விஷயங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஷைத்தான் சின்ன ஒரு கேப் கிடைச்சாலும் அதை நுழைஞ்சிருவான். லேசான ஆள் இல்லை. இன்ன ஷைத்தான எஜ்ரி மஜ்ர தமி மினல் இன்சான். இரத்த நாளங்கள், மனிதனுடைய இரத்தம் எங்கெல்லாம் ஓடுகிறதோ அங்கெல்லாம் இணைந்து ஓடக்கூடிய ஆற்றலை பெற்றவன் ஷைத்தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா நீங்கள் குர்ஆன் ஓதுறதாக இருந்தாலும் முதல்ல நினைச்சுங்க அவுது ஓதுங்கிறான். ஃபைதா கராத்தல் குர்ஆன ஃபஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்கள் குர்ஆன் ஓதுறதா இருந்தால் எரியப்பட்ட ஷைத்தானை விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுங்கிறான். அப்போ அல்லாவே அவனை விட்டு பாதுகாப்பு தேட சொல்லிக்கிறான்னு சொன்னால் அவனுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், கெடுக்கக்கூடிய தன்மை இருக்க போய் தானே, அந்த ஆற்றல் சக்தி இருக்க தானே. எனவே இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனமாக நாம் இருக்கணும். மக்களுக்கு மத்தியில் இந்த பிரிவினைவாதங்கள் ஏற்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப வெறுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அறவே பிடிக்காத ஒரு விஷயம் அது. எனவே அந்த வகையில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். நேற்றைய தினம் அந்த செய்திகளை நம்ம பார்த்தோம். எந்த அளவுக்கு இந்த ஷைத்தான் கடைசி சொன்னாங்க, நஸ்அத்து ஷைத்தான், நாயகமே ஷைத்தான் எங்களை வந்து விழுந்துட்டான், எங்களை வந்து குழப்பிட்டான், இந்த மாதிரி ஒரு பிரிவினைவாதத்தை ஏற்படுத்திட்டான். நாங்கள் எவ்வளோ காலம் சண்டையிட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து எங்களுக்கு மத்தியில் அன்பையும் பாசத்தையும் இணக்கத்தையும் ஏற்படுத்தி தந்ததற்கு பிறகும் கூட நாங்கள் இப்படி நடந்தது இதனுடைய வேலை தான் என்கிறத வழங்கிக்கிட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க என்ன இருவருக்கும் இடையிலே மிகுந்த அன்பும் பரஸ்பர ஒற்றுமையும் ஏற்பட்டது என்பதை வரலாற்றில் பார்க்க முடிகிறது. அதுக்கு பிறகு சும்மன் சரபு மா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாமிஐன முத்திஐன, எல்லாரும் வாங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அப்போ எல்லாரும் ஒன்று சேர்ந்து பள்ளிவாசலுக்கு போயிட்டாங்க. யாரோட? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சாமிஐன முத்திஐன, அவர்களுடைய சொல்லை கேட்டவர்களாக, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்றிலுமாக வழிபட்டவர்களாக அவங்க போயிட்டாங்க. வாத்துஃபா அல்லாஹு அன்ஹும் கைத அதுவிஹிம் அதுவல்லா, அல்லாஹு தஆலா அவர்களுடைய எதிரியாகிய அந்த காஃபிர்கள் யகூதினுடைய குபாடத்தையும் அல்லாஹ்வினுடைய எதிரியாகிய அவர்களுடைய குபாடத்தையும் அல்லாஹ் தான் நினைச்சான், அந்த குபாட நெருப்பை அல்லாஹ் அணைச்சிட்டான். வாத்துஃபா அல்லாஹு அன்ஹும் கைத அதுவிஹிம் அதுவல்லா. அப்போ அதுவிஹிம் அதுவில்லா, அல்லாஹ்வினுடைய எதிரிகளாக அந்த சஹாபிகளினுடைய எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களினுடைய அந்த நெருப்பை, அதே மாதிரி அந்த அவர்களுடைய குபாடத்தை அல்லாஹ் தஆலா உடைத்து எறிந்து விட்டான். அப்போ இந்த நேரத்தில் ஃபஅன்ஸலல்லாஹு தஆலா இந்த ஷாஸ் பின் கைஸ் தான் ஆரம்பிச்சு காஃபிர், ஆனால் தூண்டி விட்டது யார? ஒரு யகூதிய. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன செய்ய, அந்த யகூதியோட விஷயத்தில் யா அஹ்லல் கிதாபி லிம தக்ஃபுரூன பி ஆயாத்தில்லா வல்லாஹு ஷஹீதுன் அலா மா தஅமலூன். வேத வாசிகள், இப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் வேதத்தை நம்பக்கூடியவங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் வேதத்தை நம்பக்கூடியவர்கள், நீங்கள் ஏன் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளை மறுக்கிறீங்க? அல்லாஹ் யூதர்களை பார்த்து கேட்குறான், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான்.
அவனாவது காபீர். ஷாஸ் இப்னு கைஸை பொறுத்த வரைக்கும் காபீர். அவனுக்கு வேதம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த யகூதியை தானே தூண்டி விட்டான், யகூதி தானே உட்கார்ந்து இந்த வேலைகளை செஞ்சான். நீ எப்படி செய்யலாம்? நீ உன்னுடைய வேதத்திலேயே, குரானை விடு, உன்னுடைய வேதத்திலே இது போன்ற காரியங்களை செய்யக்கூடாது இருக்கா இல்லையா? சண்டையிட்டு கூடாது, பிரச்சனை பண்ணக்கூடாது, இருவருக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தக்கூடாதுன்னு உன்னுடைய தௌராத் வேதத்திலே இருக்க. நீ எப்படி இதை செய்யலாம்? நீங்கள் செய்கிறதெல்லாம் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். குலியாஹல் கிதாபில் மத்தசுத்தூன் அன் சபீலில்லாஹி மன் ஆமன என்ற ஆயத்தினுடைய தொடரில் அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுவான், நீங்கள் எப்படி அல்லாஹ்வினுடைய பாதையை நீங்கள் தடுக்கிறீர்கள், மறைக்கலாமா, தடுக்கலாமா? அட அல்லாஹ்வுடைய பாதையில் அவங்க இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் கூட அவங்கள குழப்பி விடுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யலாமா என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வசனங்களை இறக்கி அருளினான். அதே மாதிரி யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் துத்திஉ ஃபரீகம் மினல்லதீன ஊத்துல் கிதாப யர்தூக்கும் பஅத ஈமானிக்கும் காஃபிரீன். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களை பார்த்து சொன்னான், உங்களில் வேதம் கொடுக்கப்பட்டவருடைய அவங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் ஏன் வழிபடுறீங்க? அவன் உங்களுக்கு சொல்கிறான்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் ஏன் வழிபடுறீங்க? என்னுடைய ஹபீப் என்னுடைய ரசூல் உங்களில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் வழிபட்டுக்கிட்டு இருப்பீங்களா? அவன் சொல்கிறாங்கிறதுக்கான அவங்கள வழிபட்டு நீங்கள் பழைய நிலைக்கு, குஃப்ரியத்தான நிலைக்கு போயிடுவீங்களா என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? முஸ்லிம்களை, மோமீன்களை பார்த்து, சஹாபிகளை பார்த்து எச்சரித்தான். அப்படி செய்யக்கூடாது. நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை இருந்துகிட்டு இருக்கிறாங்க, அவன் பேசினா அவனை எழுப்பி துரத்தி விட்டுருக்கணும். நீங்கள் அவனுடைய இதுக்கு நீங்கள் எப்படி வழிபட்டு அவர்களை நீங்கள் சண்டையிட போறீங்க என்று உரிமையோடு அல்லாஹ் தஆலா அவர்களையும் என்ன செய்தான்? கேட்டான் இதன் மூலமாக. ஆக அருமையான பெருமக்களே, இப்படி செய்தினா அவுஸ் இப்னு கைலி ரலியல்லாஹு தஆலாவுடைய வரலாற்று குறிப்பை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம். அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கட்டத்தில் வேகப்பட்டாங்க, அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க? உணர்ந்து கொண்டார்கள். அதே மாதிரி மறுதரப்பில் இருந்த ஜப்பார் இப்னு சஹர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் உணர்ந்து கொண்டு, அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பகைமை நொடிப்பொழுதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நீக்கப்பட்டு மிகுந்த ஒற்றுமையோடும் கண்ணியத்தோடும் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பது பார்க்க முடிகிறது. இனி அடுத்து நாம் பார்க்க இருப்பது செய்தினா அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா 74வது சஹாபியாக செய்தினா அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இவங்க யாரு அப்படின்னு கேட்டால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு ரமதான் மாதத்தில் தான் மக்கா வெற்றி அடையுது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா ஷரீஃபுக்கு சென்று 8வது வருஷம் திருப்பி மக்காவுக்குள்ளே வர்றாங்க. மக்காவை கைப்பற்றாங்க. மக்கா அவங்க முழுமையாக அவங்களுடைய கைக்குள் வந்துடுது. இது நீண்ட பெரிய விஷயமாக இருக்கிறது. ஒரு அற்புதமான இந்த ஃபத்ஹு மக்காங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இருந்தது. கூட்டமாக இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. நாயகமே, அல்லாஹ்வினுடைய உதவி, அல்லாஹ்வினுடைய வெற்றி உங்களிடத்தை விடுமையானால் மக்கள் எப்படி வருவாங்க? கூட்டமாக இஸ்லாத்தில் நுழைவாங்க. அப்போ அந்த வெற்றி ஃபத்ஹுங்கிறது என்ன? இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹுங்கிறது இந்த ஃபத்ஹு மக்கா. இந்த மக்கா வெற்றி அடைந்ததற்கு பிறகு என்ன செய்வாங்க? மக்கள் எதுகுலூன அவர்கள் நுழைந்து கொண்டே இருப்பார்கள். ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அல்லாஹ்வினுடைய இந்த மார்க்கத்தில் கூட்டமாக குழுவாக, அதுக்கு முன்னால் 10 பேர் 2 பேர் ஒரு ஆள் 2 பேர் இப்படி வந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, கவுமாக என்ன செஞ்சிருவாங்க? ஒரு கூட்டம் 300 பேரா 300 பேர், 400 பேரா 400 பேர், 200 பேரா 500 பேரா என்று பயங்கரமான கூட்டமாக மக்கள் இணைந்து கொண்டிருந்தார்கள். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இணைந்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நிகழ்வு ஃபத்ஹு மக்கா. ஏன்னா நிறைய பேர் இஸ்லாத்தை விரும்பி இருந்த போதிலும் கூட சரி என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். மக்காலேருந்து வெளியில் போயிட்டாங்க இல்லையா, ஒரு கட்டத்தில் அவங்க மக்காவுக்கு வருவாங்களா இல்லையாங்கிறத பார்ப்போம். ஏன்னா வரலாற்று குறிப்புகளில் எந்த ஒரு இறை தூதரும் தான் இருந்த பகுதியில் ஆளுமை செஞ்சிருக்கிறாங்க. தம் பிறந்த பகுதியில் தன்னுடைய ஊரில் ஆளுமை, அவர்களுடைய ஆளுமை இருந்திருக்கிறது, அவர்களுடைய செல்வாக்கு இருந்திருக்கிறது. ஆனால் இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா விட்டு வெளியில் போயிட்டாங்க. அவங்களுடைய செல்வாக்கு இப்போ மக்காவில் இல்லை. அந்த பழைய அவங்களுக்கு செல்வாக்கு மக்காவில் வருதா இல்லையா என்று அந்த சூழலை இருந்தவர்கள்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. பார்ப்போம் எப்படி தான் வருது அப்படின்னு எதிர்பார்த்து இருந்தாங்க. அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை கைப்பற்றியதற்கு பிறகு அவங்க அப்படியே அதிசயிச்சு போனாங்க. எல்லாரும் இந்த எதிர்பார்த்து கொண்டிருந்த மக்களெல்லாம் ஆஹா அப்போ அவங்க நபி தான்
அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடியது சத்திய மார்க்கம்தான், உண்மையான மார்க்கம்தான் என்று கூட்டம் கூட்டமாக குழுவாக என்ன செய்தார்கள், நுழைய ஆரம்பித்தார்கள். அப்படி ஃபத்ஹு மக்காவிற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, மக்காவில் வெற்றி அடைந்ததுக்கு பிறகு ஹுனைன் யுத்தம் நடந்தது, தாயிஃப் யுத்தம் நடந்தது. திருப்பி மக்காவுக்கு வந்து அவங்க என்ன செஞ்சாங்க, ஒரு உம்ராவை செஞ்சுட்டு மதீனா ஷரீஃபுக்கு திரும்பும் பொழுது மக்காவில் சில பொறுப்பாளர்களை நியமித்தாங்க. மக்காவில் என்ன செஞ்சாங்க, சில பொறுப்பாளர்களை நியமித்தாங்க. அப்படி பொறுப்பாளர்களை நியமித்தவர்களில் மக்காவே காபத்துல்லாவினுடைய முஅத்தினாக பாங்கு சொல்லக்கூடிய பொறுப்பாளராக நியமித்த அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முஅத்தின் தான் அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா. சையதுனா அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா முஅத்தினு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ மக்கா பஅத ஃபத்ஹ் மக்காவிற்கு பிறகு இங்கே மக்காவிலே தன்னுடைய முஅத்தினாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியவர்கள் சையதுனா அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா. ஆனால் வரலாற்றிலே பொறுத்த வரைக்கும் அவுஸ் இப்னு முஐர்னா யாருக்கும் விளங்காது. மஹதூரத்துல் குரைஷி, மஹதூரான்னு சொன்னால் தான் எல்லாருக்கும் விளங்க, பட்ட பேர் அவங்களுக்கு. அவங்க பேர் அவுஸ் இப்னு முஐர் தான். ஆனால் யாருக்கு அவுஸ் இப்னு முஐர்னா என்ன அது விளங்காது. சில பேர் இருக்கிறாங்க, சில பட்ட பேர் இருக்கும். ஆனால் அவங்க சொந்த பேரை சொன்னால் யார் அப்படின்னு கேட்பாங்க, தெரியலையே. அவங்க பட்ட பேர் அப்படி சொல்லுங்களேன் அப்படிம்பாங்க. சொந்த பேரை சொன்னால் விளங்காது. ஆனால் பட்ட பேரை சொல்லும்போது அப்படி சொல்லுங்களேன், நீங்கள் இப்படி சொன்னால் யாருக்கு தெரியும், இப்படி சொன்னாலும் தெரியும் அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பட்ட பெயருங்கிறது மிகைச்சிரும். இப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அசல் பேர் அவங்களுக்கு. ஆனால் அவங்களுடைய பேர் இயற்பெயர் வேறு. இயற்பெயரை யாருக்கு சொன்னாலும் தெரியாது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னால் தான் என்ன செய்யும், விளங்கும். இதே மாதிரி நிறைய சஹாபிகளுடைய பெயர்கள் அப்படி இருக்குது. அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேர் அசல் பேர் அதாக இருந்தாலும் அபூ மஹதூரா அப்படின்னு சொன்னால் தான் என்ன செய்யணும், எல்லாருக்கும் விளங்கும். அப்போ இன்னும் முஹைரீஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, சரி நான் இப்னு முஹைரீஸ் ரலியல்லாஹு தஆலா. அப்போ அவங்க ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, நான் ஒரு தடவை அவங்கள சந்தித்தேன். யார், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாகி இருக்கக்கூடிய அபூ மஹதூரா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் என்ன செய்தேன், சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. சாஹிப் ரசூலில்லாஹி வலஹு ஷாருன், அவங்களுக்கு ஒரு பக்கத்தில், இந்த பக்கத்தில் மட்டும் முடி இப்படி இருந்தது, தனியாக இருந்து. மற்ற இடம்லாம் ஏற்கனவே ஒரு சாபியை சொல்லியிருக்கிறோம், இந்த பக்கத்தில் இருந்து. அதே மாதிரி இவங்களுக்கு ஒரு பக்கத்தில் என்ன செஞ்சது, முடி இருந்தது, ஒரு கொண்டை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன இது அழகா இல்லையே, சாஹிப் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபியாவே நீங்கள் இருக்கிறீங்க. இப்னு முஹைரிஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க அவங்கள பார்த்து, நீங்கள் அபூ மஹதூரா ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி, இப்படி ஒரு வித்தியாசமான முடியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. இன்றைக்கி வகை வகையால் முடியை வெட்டுறாங்க பார்க்குறோம். ஆம்பளை பிள்ளையில ஒரு ஜாதியாக என்ன செஞ்சுக்கிறாங்க, முடியை வெட்டிக்கிறாங்க. அப்போ அதில் மார்க்கத்துக்கு உட்பட்டதாங்கிற சில விஷயங்களை பார்க்கணும். சில என்ன செய்வாங்கன்னா, அந்த நடுவில் அந்த மொட்டை அடித்து இப்படி சுற்றி வர என்ன செய்வாங்க, ஒரு முடியை மாதிரி வெட்டிருப்பாங்க. அது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. சுற்றி வர என்ன செய்ய, முடியை இப்படி மட்டும் வச்சுட்டு மற்ற இடம்லாம் மொட்டை அடிக்கிறது, ஒரு களவாடை மாதிரி தலையில் போத்துறது. இப்போ அது ஒரு ரயிலாக வெளிநாடுகளில் பரவுவது, அது நமக்கு மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கு. சில மீனவர்கள் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, மீனவர்களுடைய தன்னுடைய பிள்ளைகளுக்கு செஞ்சு விடுவாங்க. அது நமக்கு மார்க்கத்தில் உட்பட்டல்ல, அது ஹராம் நமக்கு ஃபுகாக்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த முடியை வைப்பது தான் நமக்கு மேலான ஒரு விஷயம். முடி வைப்பது நமக்கு மேலான விஷயம்தான், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி வச்சுருந்தாங்க. ஒரு சில சமயங்களில் மட்டுமே என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஹஜ்ஜு போன்ற காலங்களில் மட்டுமே அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்க, மொட்டை அடிச்சிருக்கிறாங்க. மற்றபடி என்ன செஞ்ச வச்சிருக்கிறாங்க. இப்போ நாம் என்ன சொல்ல வர்றோன்னா, இந்த அவுஸ் இப்னு முஐர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஒரு பக்கத்தில் ஒரு வித்தியாசமான முடி கொண்ட மாதிரி இருந்தது. அப்போ நான் கேட்டேன், இப்னு முஹைரிஸ் ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க, நான் கேட்டேன், என்ன சாஹிப் ரசூலில்லாஹ் அபூ மஹதூரா நீங்கள் இப்படி ஒரு முடியை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே என்று சொன்னபோது, அலா யா அம்மி, உங்களை சாச்சப்பா முறையும் ஒன்றா. யாருக்கு, இப்னு முஹைரிஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சையதுனா அபூ மஹதூரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சாச்சப்பா முறையும் ஒன்றா இருக்கிறாங்க. யாமி அலா தஹுது மின் மாரிக்கேன்னு, இந்த முடியை எப்படி கட் பண்ணிட மாட்டீங்களா, அழகா இல்லையே, என்ன இப்படி கொண்ட மாதிரி இப்படி தனியாக ஒன்று இருக்குது, அசிங்கமால இருக்குது, மற்ற இடத்துல ஒழுங்காக இருக்குது, இதில் மட்டும் இப்படி ஒரு ஜாதியாக முடியல ஒரு கொண்ட மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே, இது அழகாவாக இருக்குது, இதை கட் பண்ணிட மாட்டீங்களா என்று கேட்டபோது ஃபகால மா குந்துல் ஆஹுது ஷஅரன் மஸஹ அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வதஆ ஃபீஹி பில் பரக்கா. வித்தியாசமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கை வச்சது சரி. அப்போ ஏற்கனவே ஒரு சாபி நம்ம சொல்லியிருக்கிறோம்,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த இடத்துல தடவுனாங்க. இந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? தடவுனாங்க. அப்போ அவங்க கைப்பற்றுச்சு. அந்த முடியை நான் கட் பண்ண மாட்டேன் என்று சொல்லிட்டு வதஆவிஹி பில் பரக்காங்கிறாங்க. அதற்காக துவா, பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்கங்கிறாங்க. அந்த இடத்துல என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வதஆலி பில் பரக்கா, எனக்கு பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்கன்னா பரவாயில்லை, சரி தடவுனாங்க அதனால நான் வச்சிருக்கிறேன், எனக்காக என்ன செஞ்சாங்க? பரக்கத்துக்காக துவா செஞ்சாங்க அப்படின்னா பரவாயில்லை. வதஆஃபீஹி பில் பரக்கா, அந்த முடி இப்படி நான் வச்சுக்கிறேன் இல்லையா, இந்த இடத்துல இப்படி தடவி இதில் என்ன செஞ்சாங்க? துவா செஞ்சாங்க, பரக்கத்துக்கு துவா செஞ்சாங்கங்கிறாங்க. அப்போ அந்த முடி இருக்கிறதே பரக்கத்துங்கிறாங்க, அந்த முடியினால பரக்கத்துங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அப்படி தான் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்புடைய ஒவ்வொரு விஷயமும் பரக்கத்திற்குரியது, ஒவ்வொரு செயலும் பரக்கத்திற்குரியது. இப்போ சஹாபிகள் அதை என்ன செஞ்சிருக்கிறாங்க? பேணி இருக்கிறார்கள். அது பரக்கத்து மிகுந்ததாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அப்போ கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கைப்பட்டதுனால் அதை வெட்டையில், ரெண்டாவது அதில் என்ன செஞ்சுக்கிறாங்க? பரக்கத்திற்காகவும் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சரி, ஹைர், அருமையான பெருமக்களே, இனி 75வது ஒரு சஹாபியாக சய்யிதுனா இயாஸ் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா, சய்யிதுனா இயாஸ் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா, இவர்களை மக்களுக்கு மத்தியில் எப்படி அறியப்பட்டிருக்கிறாங்கன்னா அபு உமாமா, அபு உமாமத்தல் அன்சாரி. இயாஸ் இப்னு ஸஅலபான்னு சொன்னால் மக்களுக்கு அவ்வளோ பெருசாக விளங்காது. அறிஞர்களுக்கு மத்தியிலையும் கூட அபு உமாமத்தல் அன்சாரின்னா ஓரளவு விளங்கும். சய்யிதுனா அபு உமாமத்தல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா. இப்போ இவங்க அவங்களுடைய சொந்த பேர் இயாஸ், அவங்களுடைய வாப்பா பேர் ஸஅலபா என்று இருந்த பொழுதிலும் அவர்களுடைய பெயர் அபு உமாமா. உமாமாண்ட ஒரு பிள்ளை இருந்து உமாமாட வாப்பா. அப்படி தான் அதிகமான பெயர்கள் இருக்கும். அபுல் ஃபதுல், அபுல் ஃபதுல்னா அப்பாஸ் நாயகத்துடைய பேர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாச்சா இருந்தாங்களே, சாச்சப்பா அப்பாஸ் நாயகம், அவங்களுக்கு அபுல் ஃபதுல் தான் அவளை அழைக்கிறியா, அபுல் ஃபதுல் தான் அழைப்பாங்க. ஃபதுலுடைய வாப்பாவே. அப்போ மகனுடைய பெயரை சொல்லி வாப்பாவை கூப்பிடுறது இது இயல்பா. மூத்த மகனாக இருப்பாங்க. யார் முதல்ல ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னால் அந்த பிள்ளை பெரும்பாலும் ஆம்பளை பிள்ளையை வச்சு தான் கூப்பிடுவாங்க. பெண் பிள்ளை வச்சு கூப்பிட்ற பழக்கம் பெரும்பாலும் இல்லை. ஒன்று ரெண்டு நாதீராக இருந்திருக்கலாம், குறைவாக இருந்திருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் ஆம்பளை பிள்ளை மூத்த பிள்ளையாக இருந்தால் அவங்களுடைய பிள்ளை வச்சு என்ன செஞ்சிருவாங்க? வாப்பாவை கூப்பிடுவாங்க. ஃபதுலுடைய வாப்பா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி அபு உமாமா, உமாமாவுடைய வாப்பா. உம்மு ஹபீபான்னு வரதானே செய்யுது, ஹபீபாவுடைய உம்மான்னு வருது, அபு ஹபீபான்னு வராது. அந்த ஒரு ஆணை கூப்பிடும்போது பெண்ணை வச்சு பெரும்பாலும் கூப்பிட மாட்டாங்க, பொம்பளை பிள்ளையை வச்சு கூப்பிட மாட்டாங்க. அந்த மகனை வச்சு தான் என்ன செய்வாங்க? கூப்பிட்ற வழக்கம் அரபுகள் இடத்துல அப்படி இருந்தது. சரி, இவங்க என்ன செய்யறாங்க கேட்டால், இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். மனின் கத்தா மன் இக்ததஅ மால் அம்ரிஇம் முஸ்லிமின் பியமீனிஹி ஹர்ரல்லாஹு அலைஹில் ஜன்னா. ஒரு மனுஷன் அடுத்தவனுடைய பொருளை அபகரிக்கிறான். சரி, அப்போ அதற்கு தண்டனை இருக்குது. அந்த தண்டனை என்ன தண்டனையோ அந்த தண்டனையும் அவனுக்கு கொடுக்கப்படும் மறு உலகத்தில் வச்சுக்கோங்களேன். ஆனால் அபகரித்தது மட்டும் இல்லை. இப்போ ஒரு பொருள் இருக்குது, இந்த பொருள் என்னுடையதை தான், வேற ஒருத்தனுக்கு உள்ளது, வேற ஒருத்தருக்கு உள்ளதை இன்னொருத்தன் சொல்கிறான் என்னுடையதுங்கிறான். என்னுடையதுன்னு அபகரித்து வச்சுக்கிட்டான். இப்போ அதே சமயத்தில் அதுக்கு சாட்சியும் கொண்டு வந்துட்டான், போய் சாட்சியம் கொண்டு வந்துட்டான். இப்போ என்ன செய்ய முடியும்? செய்ய முடியாது. சாட்சியர்களை கொண்டு வர்றான். பொருள் உரியவர் யாரோ அவருக்கு நான் சாட்சி இல்லை. ஒரு கட்டத்தில் அலிநாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு நாள் அவங்க ஜனாதிபதியாக இருக்கிறாங்க. அமீருல் முஃமினீன் ஹலீஃபாவாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பஸ்ராவில் அவங்க இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் ஒரு சந்தைக்கு போகிறாங்க. சந்தைக்கு போனால் அவங்களுடைய உருக்கு சட்டையை ஒரு யூதன் வச்சு விற்றுக்கிட்டு இருக்கிறான். அவங்களுடைய சட்டை அதை அவங்க ரொம்ப விரும்பி வச்சுருந்தாங்க. சிலருக்கு சில பொருள் ரொம்ப பிரியமாக வச்சுருப்பாங்க. சில எத்தனையோ பொருட்கள் இருக்கும், வாட்ச் இருக்கும், மோதிரம் இருக்கும், ஃபோன் இருக்கும், அது இருக்கும், சைக்கிள் இருக்கும், பைக் இருக்கும், இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் கூடுதல் விருப்பமாக இருக்கும், அதை அவங்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பொருள் அவங்களுடைய உருக்கு சட்டை. அதில் எதனால் அப்படி வச்சுருந்தாங்க தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்தாங்களோ இன்னும் ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கலாம், ரொம்ப பிரியமாக வச்சுருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அந்த உருக்கு சட்டை காணா போச்சு. தேடி 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 பார்த்தாங்க, ரொம்ப விசனப்பட்டாங்க. ஆஹா, இந்த சட்டையை காணா போச்சே, மற்ற எந்த பொருள் போயிருந்தாலும் அப்படி இருக்க மாட்டாங்க. இதன் மேலே அப்படி தனி ஒரு பிரியம் வச்சுருந்தாங்க. அதை காணா போயிட்டேன்னு தேடி பார்த்தாங்க, கிடைக்கல. இல்லை, இயல்பாக ஒரு நாள் சந்தைக்கு வரும்பொழுது ஒரு யூதமத்தை வச்சுட்டு இருக்கிறான். அடே, இது நம்ம பொருளாம், இங்கே வா அப்படின்னு பிடிச்சிக்கிட்டாங்க. நம்ம பொருளாம், இங்கே வா அப்படின்ட்டு, இது என்னுடைய அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, என்னுடையது தான்.
நீங்கள் வந்து ஜனாதிபதிங்கிறதுனால நீங்கள் சொன்னால் எல்லாரும் கேட்டுக்கிடுவாங்களா? அப்படிலாம் அங்கே முடியாது அப்படின்னு அந்த யூதன் சொல்கிறான். இல்லை, என்னுடையது தான், இது என்னுடையதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு. கடைசியில் அப்போ நம்ம ஜட்ஜிட்ட போவோம் அப்படின்னு ஜட்ஜிட்ட போயாச்சு. ஜட்ஜி யார் நியமித்தது? அமீர் மோமினின் நியமிச்சு தானே ஜட்ஜு, அவங்க தானே நியமிப்பாங்க. ஜட்ஜு உட்காந்துருக்குறாங்க, இவங்க போயாச்சு. ஜட்ஜு அமீருல் மோமினின்னு வர்றாங்க. ஜட்ஜி வந்து ஒரு தாபியா. ஜட்ஜு யாரு? ஒரு தாபி. அவங்க சஹாபி அல்ல, சஹாபியை பின்பற்றுறவங்க. அவங்க சிம்மாசனம் இருக்கிறாங்க. இப்போ வர்றது யாரு? தன்னை விட பன்மடங்கு உயர்ந்த ஒரு சஹாபி வர்றாங்க. அதுவும் அஹ்லுல் பைத்தை சார்ந்த வர்றாங்க. அஷரத்துல் முபஷ்ஷரா உள்ளவங்க வர்றாங்க. அதுவும் ஜனாதிபதி வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பலமுறை பலவிதமாக பாராட்டப்பட்டவங்க வர்றாங்க. இப்படி பல சிறப்புக்கு உள்ளவங்க. மதீனத்துல் இல்ம் அதில் வேற. இப்படிப்பட்ட ஒரு மதீனத்துல் இல்மி வாலியன் பாபா இல்முனுடைய பாபு வர்றாங்க. இவ்வளவு பெரிய சிறப்புக்கு உரிய சீனா அலி இப்னு அபி தாலிப் நாயகம் ரலியல்லாஹு தஆலா வராங்க. ஜட்ஜி என்ன செய்யல? எழுந்து நிற்க இல்லை. அதான் முறை, எழுந்து நிற்கல. முதலாவது இப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடும். என்னடா ஜனாதிபதியாக வர்றாங்க, ஜட்ஜி இளமை நிற்கலையே அப்படின்னு அவன் பார்க்கலாம். ஒன்று, விசாரணை ஆரம்பமாக. இப்போ பொருள் யார் கையில் இருக்குது? பொருள் யார் கையில் இருக்குதுன்னு சொன்னால் அவன் யூதன் கையில் இருக்குது. இப்போ ஷரியத்தினுடைய சட்டம் என்ன? இப்போ 2 பேர் ஒரு பொருளுக்கு வாதிடுறாங்க, இது என்னுடைய பொருளுங்கிறாங்க. 2 பேருக்குமே சாட்சி கொண்டு வர முடியல. அவன் சொல்கிறான் இது என்னுடையதாங்கிறான், இவன் சொல்கிறான் இது என்னுடையதாங்கிறான். 2 பேருக்கு இடையில என்ன செய்யுது? சாட்சி 2 பேரும் சாட்சி கொண்டு வரல. 2 பேரும் எந்த ஒரு ஆதாரத்தையும் சமர்ப்பிக்க இல்லைன்னு வச்சுக்கிடுவோம் உதாரணம். ஆனால் பொருள் என்னுடையதுங்கிறான், இவனை என்னுடையதுங்கிறான், அவனை என்னுடையதுங்கிறான். இப்போ எப்படி தீர்மானிக்கிறது? சாட்சி இருக்கா? 2 பேரும் சாட்சி இல்லை. வேற ஏதாவது தலீல் இருக்கா? தலீலும் இல்லை. ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா? அதுக்கு நீங்கள் பேருகிற எழுதி அடையாளம் வச்சுக்கிறீங்களா? ஒன்றும் கிடையாது. 2 பேருமே ஒன்றும் இல்லைங்கிறான். இப்போ எப்படி தீர்மானிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஷரியத்தினுடைய பார்வையில் யார கையில் பொருள் இருக்குதோ அது அவருக்கு தான் தீர்மானிக்கணும். இப்போ ஏதாவது ஒரு முடிவு வரணுமா இல்லையா? யாருமே சாட்சியும் இல்லை, அடையாளம் இல்லை, ஆதாரம் இல்லைன்னா எப்படி தீர்மானிக்கிறது? எனவே என்ன செய்ய? யாருடைய கையில் பொருள் இருக்குதோ அவருக்கு தீர்மானிக்கணும். இப்போ பொருள் யார் கையில் இருக்கு? யூதண்ட கையில் இருக்கு. சரி, அலி நாயகம் ரலியல்லாஹு தஆலா வராங்க, வந்து முறையிடுறாங்க. இந்த பொருள் என்னுடையது அப்படிங்கிறான். இந்த பொருள் என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ அவங்க ஜட்ஜு கேட்குறாங்க, அமீல் மோமினின் உங்களுடைய அந்தஸ்து என்னங்கிறது எனக்கு தெரியும், அது வேறு விஷயம். ஆனால் இப்போ தீர்ப்பு, உங்களுடைய பொருள் தான் அது என்பதற்கு சாட்சி இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சாட்சி இருக்குது. 2 சாட்சி வேணுமே. 2 சாட்சி இருக்கிறாங்க, 2 சாட்சியை கொண்டு வாங்க. யாரெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று என்னுடைய மகன் ஹசன், சீனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா. இன்னொரு என்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய கம்பர், சீனா கம்பர் அவர்கள், கம்பர் ரலியல்லாஹு தஆலா. அப்போ இந்த 2 பேரும் என்னுடைய சாட்சிகளாக இருக்கிறான்னு சொன்னதும் அந்த ஜட்ஜு சொன்னாங்க, உங்களுடைய மகனாரினுடைய சாட்சியை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னாங்களாம். அலிநாயகம் சொன்னாங்களாம், என்ன என் புள்ளினுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பிள்ளையை பற்றி சொல்லும் பொழுது சையது ஷுப்பானி அஹ்லில் ஜன்னா, சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய தலைவர்னு சொல்லியிருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட ஒருவருடைய சாட்சியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்லும்போது அப்படி அல்ல, உங்களுடைய மகன் என்பதற்காக தான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு தவிர அவங்களுடைய அந்தஸ்தை நான் குறைச்சி பேசலை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தந்தைக்கு மகனுடைய, மகனுக்கு தந்தையினுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்க இளைஞர்களினுடைய தலைவர் என்று ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சுட்டி காட்டினார்களோ, அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மகன் தந்தைக்கோ தந்தை மகனுக்கோ சாட்சி சொல்ல முடியாது என்று சொல்லியிருக்கிறாங்க. சாட்சி சொல்ல முடியாது. இன்னைக்கு அதான் சட்டம். ஒரு கோர்ட்டில் போய் அவனுக்கு சாட்சி யாரு அப்படின்னு கேட்டால் என் மகன் சாட்சி அல்லது எங்கள் வாப்பா சாட்சின்னு சொல்ல முடியாது. 2 பேரும் சாட்சிக்கு வர முடியாது. ஏன்னா அவங்களோட உறவு முறைகள் இருக்கு இல்லையா, வலுவான உறவு முறைகள் என்று சொன்ன பொழுது அவங்க அப்படியே அமைதியாயிட்டாங்க. வேறு சாட்சி இருக்கா அப்படின்னு சொன்னபோது வேறு சாட்சி எனக்கு இல்லை. அப்படியானா அது அவனுடைய கையில் தான் அது பொருள் இருக்குது, அவனுக்கே நான் தீர்ப்பளிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க சொன்னாங்க, ஃபஸ்ட்டில் இந்த பொருள் எப்போ தவறிச்சு? ஒரு ஜமல் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது என்னுடைய ஒட்டகத்திலிருந்து விழுந்துருச்சு. கொஞ்சம் தூரம் போன பிறகு பார்க்குறேன், அதை காண இல்லை. நான் திரும்பி வந்து பார்க்குறேன், அதுக்குள்ளே இது யாரோ எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நான் அநேகமாக எங்கே விழுந்திருக்கும் நான் எதிர்பார்த்தனோ அந்த இடங்களுக்குள்ளே இதுலேருந்து இதுக்குள்ளே தான் இருந்திருக்கணும். ஏன்னா இதுக்கு முன்னால் அந்த பொருள் இருந்தது. இந்த இடத்துல இதுக்கு பிறகு அது இல்லைங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு இடத்துல நம்ம பார்த்துருப்போம், இப்போ இங்கே இருக்குது இந்த புதுக்கடை தெரு, இங்கே அந்த பொருள் இருக்கிறத பார்த்துருப்போம். நாம் அப்படியே இங்கே போய் 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 என்ன செஞ்சுருப்போம், நேராக நம்ம சொல்காலத்துக்கு வந்திருப்போம்.
அப்போ நம்ம இடையில என்ன செஞ்சுக்கிறோம், இடையில ஒரு வரும்போது ஒரு அலியார் தெரு வரும்போது அந்த பொருள் இருந்து நமக்கு தெரியுதுன்னு வைங்க. அலியார் தெரு வரும்பொழுது நமக்கு பொருள் பார்த்தா இருந்திருக்கு, அதுக்கப்புறம் கவனிக்க இல்லை. சுலுகாத்திர போய் பார்க்கும்போது இல்லை. இப்போ இதில் எங்கேயும் தேடுவோம், அதுலேயும் அலியார் தெரு வரைக்கும் தேடினா போதும் இல்லையா? நான் திரும்பி வந்து பார்த்தா அந்த பொருள் இல்லை அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க இது ஆரம்பத்தில். ஆகவே இந்த நேரத்தில் எப்போ அது தொலைந்தது, எங்கே தொலைந்தது எல்லாத்தையும் யார் சொல்கிறான், அலிநாயகம் சொல்கிறாங்க இது என்னுடைய பொருள் தான். ஆனால் அது எப்போ தொலைந்தது என்று சொன்னால் இன்ன காலத்தில் ஜமல் யுத்தத்திற்கு செல்லும்போது இந்த நாள், அந்த நாளையும் குறிப்பிடுறாங்க, இன்ன இடத்துல இந்த இடத்தையும் குறிப்பிடுறாங்க. அப்போ சொன்னாங்க நீங்கள் சாட்சி அதெல்லாம் சொன்னால் அது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது, உங்களுடைய பொருளுங்கிறதுக்கு நீங்கள் சாட்சியை கொண்டு வரணும்னு சொல்லும் பொழுது தான் அலிநாயம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய மகனையும் தன்னுடைய அடிமை கம்பரையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, என்னுடைய சாட்சி என்று சொன்ன பொழுது அலே உங்களுடைய இவருடைய சாட்சி மகனுடைய சாட்சி ஏற்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லிட்டாங்க. அப்போ வேற எனக்கு சாட்சி இல்லை என்றதும் அந்த ஜட்ஜி என்ன செஞ்சிட்டாரு, அந்த பொருளை யாருக்கு கொடுத்துட்டாங்க, அந்த யூதனுக்கு கொடுத்துட்டாங்க. ஆகவே அவனுக்கே நான் தீர்மானிக்கிறேன் அப்படின்னு. ஜட்ஜுக்கு தெரியும் அலிநாயகத்தினுடைய அந்தஸ்து என்ன, அப்போ மார்க்கம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லி காட்டுறாங்க. சரி, அலிநாயகம் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி நீங்கள் அமைதியாக இருந்துட்டாங்க. அந்த பொருள் அங்கே கொடுக்கப்பட்டுருச்சு. கொடுக்கப்படும் அவன் பார்க்குறான், அந்த யகூதி பார்க்குறான், என்னடா இது வந்துக்கிறது ஒரு அமீருல் மோமினின் ஒரு ஜனாதிபதி, நம்பர் 1 முஸ்லீம்கள்லேயும் நம்பர் 1 அவங்க தான் ஜனாதிபதி தானே, பொறுப்பில் தலைமையில் இருக்கக்கூடியது. அன்றைய காலத்தில் அந்தஸ்தில் நம்பர் 1 அவங்க தான், அது வேறு விஷயம். அந்தஸ்தில் அலிநாயகத்தை விட அந்த காலத்தில் வேறு யாராவது சிறந்தவங்க இருந்தாங்களா? யாரும் கிடையாது. அஹ்லுல் பைத்தில். ரெண்டாவது அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மருமகனார், சொர்க்கவாதி என்று பல பெயர்கள் பல சிறப்புகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்ன செஞ்சு சூட்டப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அலிநாயகத்தை விட அந்த தலை கூடினாலும் யாரும் இல்லை. அதே மாதிரி பொறுப்பு வகிக்கக்கூடிய பொறுப்பிலேயே மிக உயர்ந்த பொறுப்பு ஜனாதிபதி பொறுப்பு, அதுலேயும் அவங்க தான் நம்பர் 1 இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஜனாதிபதி வந்து நிற்கிறாங்க. அவன் நமக்கு அவங்களுக்கு பாதகமாக நமக்கு சாதகமாக இந்த ஜட்ஜி தீர்ப்பு செய்கிறான்னா ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கே. அப்படின்னா இந்த மார்க்கம் உண்மையான மார்க்கமாக தான் இருக்கும் என்று சொல்லிட்டு அப்போ அவன் சொல்கிறான், ஜட்ஜி நான் இப்படி நீங்கள் ஒரு தீர்ப்பு செய்வீங்க நான் எதிர்பார்க்க இல்லை, உங்களுடைய மார்க்கம் இப்படியா உங்களுக்கு சொல்லித் தருது? ஆமாம், இதுதான் எங்களுடைய மார்க்கம், முறைப்படி நாங்கள் செய்யணும். எனக்கு தெரியும் எங்கள் ஜனாதிபதி பொய் சொல்ல மாட்டாருண்டு, ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய அந்தஸ்தை பற்றி எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அது வேறு விஷயம். தீர்ப்பு நீதின்னு வரும்பொழுது அது வேறு, அதுக்குன்னு ஒரு முறையே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய நாயகம் எங்களுடைய தலைவர் காட்டி தந்திருக்கிறாங்க. அந்த வழியின் பிரகாரம் தான் நாங்கள் நிற்போம். எங்களுடைய ஜனாதிபதியும் அதை ஏற்றுக்கிட்டாங்க, பாருங்கள் இதுதான் எங்களுடைய மார்க்கம் என்று சொன்ன பொழுது அவன் சொன்னானா, இல்லை அவங்க என்ன சொன்னாங்களோ இன்ன யுத்தத்தில் செல்லும் பொழுது இன்ன பகுதியில் இன்ன நேரத்தில் இந்த பகுதியில் அது தொலைஞ்சதுன்னு சொன்னாங்க இல்லையா, அது உண்மை. இந்த பொருள் அவங்களுடையது தான், இந்த பொருள் அவங்களுடையதான். ஆனால் இவ்வளவு அற்புதமான ஒரு மார்க்கமாக உங்கள் மார்க்கம் இருக்குன்னு நான் நினைக்கையில் என்று சொல்லிட்டு அவங்க வந்து குதிரையில் வந்திருக்கிறாங்க. அலிநாயகம் இப்போ குதிரையில் வந்து தான் அந்த நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த காலத்தில் குதிரை ஒட்டகம் தானே வாகனமாக இருந்தது. அவங்க என்ன செஞ்சாங்க, வந்து இறங்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு அற்புதமான மார்க்கமாக இருக்குன்னு நான் நினைக்கல, ஆகவே இந்த பொருளை நான் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்றேன் என்று சொல்லிவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுஹ் ஈமான் கொண்டுட்டார் அந்த யஹூதி. இதை பார்த்து அலிநாயகம் ரலியல்லாஹு சொன்னாங்களாம், இந்த பொருள் என்னுடையது தான். நீதி என்பது முறையான ஜட்ஜு எப்படி நீதிபதி தீர்வு செஞ்சாங்களோ அதுதான் ஷரியத்தினுடைய அடிப்படையான தீர்வு. இந்த இடத்துல இவர் என்ன செஞ்சார், இஸ்லாத்துக்கு வந்தது இந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி இப்போ நடந்த இந்த நிகழ்வை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் இந்த கவசத்தை நான் ரொம்ப விரும்பி இருந்தேன், இந்த ஒரு சட்டை நான் விரும்பி இருந்தேன். ஆனால் அதைவிட ஒரு பெரிய விருப்பமான ஒரு நிகழ்வுங்க நடந்துட்டு அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அந்த நிகழ்வின் மூலமாக என்னுடைய உருக்கு சட்டை தொலைஞ்சு போனதுனால தான் அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சிருக்கு. எனவே இதையே நான் அவருக்கு அன்பளிப்பு செஞ்சேன். அவர் திருப்பி கொடுத்தான், அதை வாங்கிட்டு நான் அவனுக்கு அன்பளிப்பு செஞ்சேன். அது மட்டுமல்ல, நான் ஏறி வந்த குதிரையை அவருக்கு அன்பளிப்பு செஞ்சேன்னு நடந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஏறி வந்த குதிரையை கூட நான் அன்பளிப்பு செய்து நடந்து போயிட்டான். ஆக ஒரு பொருளை என்ன செய்யணும், நாம் நம்முடைய பொருள் அடுத்த பொருளை நாம் எடுத்துக்கொள்வது என்பது நமக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் இப்போ என்ன செய்ய, இயாஸ் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, அபு உமாமத்துல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய பிரபல்யமான பெயர் அபு உமாமா. அவர்களுக்கு பெற்றோரால் இடப்பட்ட பெயர் இயாஸ். இயாஸுங்கிறது ஒரு அழகான பேர். அப்படிப்பட்ட இயாஸில் தாபியன்கள் இருந்திருக்கிறாங்க. இயாஸ்ன்னு சொல்லி பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க,
இயாஸ் என்று பேர் வைக்கிறவங்களாம் ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்கன்னு சொல்லி, இயாஸ் என்று பேர் வைக்கிறவங்களுக்கு நல்ல அறிவாளியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வரலாற்றில் இருக்கிறது. சரி, அப்போ இவர்கள் ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அறிவிக்கிறார்கள். மன் யக்ததஅ மால் அம்ரின் முஸ்லிமின் பியமீனிஹி, ஒருத்தன் ஒரு பொருளை திருடிட்டான் அல்லது அபகரிச்சுக்கிட்டான் அல்லது அமர்த்திக்கிட்டான் என்று ஏதாவது ஒன்று செய்கிறான், அது தப்பான விஷயம், தண்டனை இருக்குது. ஆனால் இவன் என்ன செய்கிறான், எப்படி அமர்த்துறான்னு சொன்னால் சத்தியம் செய்து அமர்த்துறான். இது என்னுடையது என்று நான் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கிறேன் அப்படின்ட்டு வேற ஒருத்தனுடைய பொருளை என்ன செய்கிறான், சத்தியம் செய்து அபகரிக்கிறான். சத்தியம் செஞ்சு எடுத்துக்கிட்டான். இப்போ சத்தியம் செஞ்சால், இப்போ உதாரணம் வச்சுக்கோங்க, ஒரு பொருள் இருக்குது, யாருடைய கையில் இல்லை, ஒரு பொருள் யாரிடம் தெரியல, கீழே கிடக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே, கீழே கிடக்குது, கீழே கிடத்துருக்கு, நான் பொருளை எடுத்து வச்சிருக்கிறேன். இங்கேருந்து ஒருத்தர் வர்றாரு, இங்கேருந்து ஒருத்தர் என்னுடையதுங்கிறார். என்னப்பா தலியிலேன்னு கேட்டால் 2 பேருக்கும் சொல்ல தெரியல, ஆனால் என்னுடையதான் காங்க. கடைசியில் இவர் சொல்கிறார், நான் சத்தியம் செய்ய தயாராக இருக்கிறேங்கிறார். சத்தியம் செஞ்சுட்டார். இப்போ யாருக்கு கொடுக்கணும், சத்தியம் செஞ்சவருக்கு நான் கொடுக்கணும் இல்லையா? சத்தியம் இதே மாதிரி பொதுவாக ஒரு மனிதர் சத்தியம் செய்து, ஆனால் அவருடைய பொருள் அல்ல, அவருடைய பொருள் அல்ல, யார் சத்தியம் செய்து இன்னொரு முஸ்லிமினுடைய பொருளை அவர் எடுத்துக்கொள்கிறாரோ அவருக்கு ஹர்ரமல்லாஹு அலையில் ஜன்னா, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். வஅவுஜப லஹுன் நார், நரகத்தை வாஜிபாக்கிடுறான். அவன் பாருங்க, அவன் எவ்வளோ தொழுதும் எவ்வளோ இபாதத்து செஞ்சும் வணக்கம் செஞ்சும் வேலை இல்லை. அப்போ அடுத்தவர்களுடைய பொருளை அபகரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது எந்த அளவுக்குன்றா பாருங்க. சரி, எவ்வளோ பெரிய ஒரு நிலத்தை அபகரிச்சுக்கிட்டானா, அல்லது ஒரு பெரிய தோட்டத்தை அபகரிச்சுக்கிட்டானா, அல்லது வீட்டை அபகரிச்சுக்கிட்டானா, அல்லது காரை அபகரிச்சுக்கிட்டானா, இப்படி எதை நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஒயின் கான ஷைஅன் யஸீரா, அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரிதான், அது ஒரு சின்ன பொருளாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு சின்ன பொருளாக சரி, ஒயின் கான கலீபம் மின் ஆக், பல்லு தீட்டும்ல பிரஷ், மிஸ்வாக் குச்சி, பல் தீட்டக்கூடிய குச்சி, அந்த பல் துளக்கும் குச்சியை என்ன செஞ்சா எடுத்துக்கிட்டான்னு சரிதான், அவனுக்கு சொர்க்கம் கிடையாதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் எப்படி எடுக்கிறான், சத்தியத்தில் எடுக்கிறான். அடுத்தவனுடைய பொருளை சத்தியம் செஞ்சு இந்த பிரஷ் என்னுடையது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் வஅவுஜப லஹுன் நார், அல்லாஹ் அவனுக்கு என்ன செஞ்சிடறான், நரகத்தை வாஜிபாக்கி சொர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சய்யிதுனா இயாஸ் இப்னு ஸஅலபா அபூ உமாமத் அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, அடுத்து நாம் 76வதாக பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சஹாபி சய்யிதுனா இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா. இப்போ இவங்க என்ன அப்படின்னு கேட்டால், இவங்களுடைய கூட்டத்தார் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னால் இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கூட்டத்தார் மக்காவுக்கு வர்றாங்க. அங்கே மக்காவில் என்னன்னு கேட்டால், மக்கள் அந்த விசேஷங்கள் நடக்கும், அந்த விசேஷத்துக்காக அங்கே வர்றாங்க. அப்படி வந்த பொழுது அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மக்கள் பேசுகிறாங்க. அப்போ தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய நுபுவத்தை மக்கள் மத்தியில் சொன்ன காலம், அது ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடிய காலம், அது ஆரம்ப காலம். அப்போ அங்கே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அங்கே யார் வரா, இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, சின்ன வயசு, அவங்க இளைஞராக இருக்கிறாங்க, ஒரு 15-16 வயசாக இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே மக்காவுக்கு அவங்களுடைய கூட்டத்தாரோட என்ன செய்றாங்க, வர்றாங்க. அவங்களுடைய கூட்டம் யார், ஹஸ்ரஜ் கூட்டத்தார், ஹவுஸ் ஹஸ்ரஜ் சொன்னோம், அந்த கோத்திரத்தார் மதீனாவிலிருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. வந்த அந்த கூட்டத்தார் கேள்விப்படுறாங்க, சமியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேள்விப்பட்டு அங்கே என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் ஒருத்தர் வந்திருக்கிறாங்க, அவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க, நல்ல விதமாக கேள்விப்படுறாங்க, இல்லை அவர் பொய்யரு, அவர் ஒரு சூனியக்காரரு என்று அப்படியெல்லாம் மக்கள் நிறைய பேசிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் கேள்விப்பட்டு சரி யாருங்கிறது பார்ப்போமே, ஒரு ஆசை வருமா இல்லையா? அப்படி யாருங்கிறத பார்க்கறதுக்காக வேண்டி யார் வர்றா, இந்த ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் வர்றாங்க. அதில் இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாச்சு. சந்திச்சு கேட்குறாங்க, என்ன விஷயம், நீங்கள் யார், உங்களை பற்றி மக்கள் 2 விதமாக பேசிக்கிறாங்களே, நீங்கள் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்கிறாங்களே, தலைமைத்தனத்துக்கு ஆசைப்படுவதாக சொல்கிறார்களே, அதே மாதிரி நீங்கள் சூனியம் செய்வதாக சொல்கிறார்களே, நீங்கள் ஒரு கவிஞர் பேசிக்கிறாங்களே, இப்படி ஒரு குழு பேசுகிறாங்க. இன்னும் சில மக்கள், ரொம்ப சொற்ப மக்கள், அப்போ இஸ்லாத்தை ஏற்ற ரொம்ப குறைவு தானே, அந்த மக்கள் இல்லை அல்லாஹ்வின் திருத்தூதர், அவங்க அற்புதமான செய்திகளை சொல்கிறாங்க, வானிலிருந்து வரக்கூடிய செய்திகளை சொல்கிறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சொல்கிறாங்க, இதில் என்ன, நீங்கள் யார் என்ன அப்படின்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்
அப்படின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார சொன்னாங்க. யா கௌமி உட்காருங்க. இந்த உட்கார சொல்லிட்டு அன ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வின் திருத்தூதர் தான். பஅதனி இலல் இபாத், அல்லாஹ் தஆலா என்னை அடியார்கள் பால் அனுப்பியிருக்கிறான் அவர்களை நேர்வழிப்படுத்துவதற்கு. அதுஊஹும் இலா அன் யஅபுது வலா யுஷ்ரிகு பிஹி ஷைஆ, அவனை மட்டுமே வணங்குவதற்காக, அவனுக்கு எந்த இணையும் வைக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இந்த சமூகத்தின் பால் என்னை அனுப்பி அதன் தூதராக அனுப்பியிருக்கிறான். நான் மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு அதுக்கு தலா அலைஹிமுல் குர்ஆன், குர்ஆன் வசனங்களை எல்லாம் என்ன செய்றாங்க, ஓதி காட்டுறாங்க. அந்த அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இதில் இருக்கிறதுலையே சின்ன வயசு யார் இந்த கூட்டத்தில் கேட்டால் இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே எலும்பி யா கௌமி ஹாதா வல்லாஹி கைரும் மிம்மா ஜித்தும்லா, உண்மையிலேயே நீங்கள் என்ன காரணத்துக்கு அங்கே வந்தீங்களோ அதையெல்லாம் விட ஒரு சிறந்த விஷயத்தை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்க சொன்னது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஆகவே நாம் அதை ஏற்றுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது என்று இவங்க சொல்ல. இருக்கிறதே சின்ன வயசு அவங்க தான், இருக்கிறதே சின்ன வயசு இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் இருக்கிறாங்க. ஆகவே நீங்கள் அதை என்ன செஞ்சுக்கணும், நம்ம ஏற்றுக்கொள்வது தான் நல்லது என்று கருதுகிறேன். நாம் அப்படி செஞ்சுக்கிட்டா நல்லது, நல்ல அருமையான விஷயத்தில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னதும் அவர்களுடைய தலைவராக இருக்கிற ஹைஸ் அனஸ் இப்னு ராஃபி, அந்த கூட்டத்தில் வந்து தலைவராக இருந்தவது அபுல் ஹைசர். அந்த அபுல் ஹைசர் என்று சொல்லக்கூடிய அனஸ் இப்னு ராஃபி என்ன செய்யார், ஒரு புடி மண்ணை அள்ளி தூக்கி மூஞ்சில் வீசினார். யாருடைய மூஞ்சில்? இயாஸ் இப்னு முஆத். சும்மா கடை, நீ என்ன பெரிய பேச்சு பேசுகிற, பெரிய ஆள் ஆகிட்டிய, நீ என்ன பேச்சு பேசுகிறான், அவன் என்னத்தையே சொல்லிட்டு இருக்க, நீ அதை என்ன சீட்டிட்டு இருக்கிறான்னு சொல்லி மண்ணை அள்ளி என்ன செஞ்சிட்டா, இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய மூஞ்சில் என்ன செஞ்சிட்டாங்க, வீசிட்டாங்க. அப்போ அவங்க ஒன்றும் பேச முடியல. ஏன்னா எல்லாரும் பெரியவங்க, இருக்கிறதுலையே சின்னவங்க அவங்க தான். கூட்டத்தினுடைய தலைவரே தம் முகத்தில் மண் அள்ளியை போட்டார். ஒரு புடி மண் அள்ளி வீசி, மண்ணா போ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மண்ணா போ, என்ன பேச்சு பேசுகிறா நீ, வாயை மூடி இருக்குது, 4 விஷயம் உனக்கு தெரியுமோ, நீ பெரிய ஆளும் என்று சொல்லி அவரை வாயை மூடி அடக்க வச்சு அப்படியே அமர்ந்துட்டாங்க. சக்கத்தை அவங்களும் வாயை மூடி அப்படியே இருந்துட்டாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்பிட்டாங்க. எழும்பி சரஃபு அவங்க திரும்பி போயிட்டாங்க. இப்போ இவங்கள்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, மதீனா ஷரீஃபுக்கு திரும்பி வந்துட்டாங்க. அப்படி திரும்பி வந்ததற்கு பிறகு செய்தினா அங்கே அந்த ஹவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தார் இங்கே இடையில சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா ஷரீஃபுக்கு வர்றதுக்கு முன்னால் அப்போ தான் முஆஸுடைய சண்டை மிக முக்கியமான சண்டை நடந்தது. அதில் இவங்க என்ன செஞ்சாங்க, ஷஹீத் ஆகிட்டாங்க. யார்? இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு ஷஹீத் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களை குறித்து சர்ச்சைகள் செய்யப்படுகிறது. இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபியா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு போனாங்க. போய் சஹாபாக்கள் அந்த போய் அவங்களுடைய கூட்டத்தார் போனாங்க. அபுல் ஹைசருடைய தலைமையில் போகிறாங்க. போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க. நீங்கள் வந்து நபின்னு சில பேர் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்கிறாங்க, சூனியக்காரன் சொல்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க, இப்படி சொல்கிறாங்கிறதெல்லாம் எடுத்து பேசுனாங்க. அதில் இருக்கிறதுலேயே ஆக சின்ன வயசு செய்யினா இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான். எல்லாம் பேசி எல்லாம் முடித்ததுக்கு பிறகு இவங்க நம்புகிற மாதிரி இல்லை, அவங்க நம்புகிற நிலைமையில் இல்லை, அவங்களுக்கு மனசில் திருப்தி தரல. ஆனால் இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து சொன்னாங்க, யா கௌமி, என்னுடைய அருமையான கூட்டத்தாரே, ஹாதா வல்லாஹி கைர், அல்லாஹ்வின் மீது இது ரொம்ப சிறந்த விஷயமாக இருக்கிறது. எனவே இதை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்றதா நல்லது என்று அவங்க சொன்னாங்க. அப்போ அபுல் ஹைசர் ஆகத அபுல் ஹைசர் ஹஃப்னத்தம் மினல் பத்தஹா வதரப பிஹா வஜ்ஹ இயாஸ், ஒரு பிடி மண்ணை எடுத்து மூஞ்சில் அடித்து உட்காரடா கீழே, பெரிய ஆள் மாதிரி பேசுகிறாரு, இவ்வளோ பெரிய ஆட்கள் ஆகிற நீ பெரிய ஆள் என்று சொல்லி உட்கார வச்சுட்டாங்க. அடித்த அடியில் அப்படியே பயந்து அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே உட்காந்துட்டாங்க. எனவே அதுக்கு பிறகு இவங்க மதீனா ஷரீஃபுக்கு திரும்பி வந்தாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவங்க சந்திக்க இல்லை. அதுக்கு பிறகு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, வர்றாங்க. அதுக்கு இடையில நடந்த யுத்தத்தில் இவங்க மௌத்தாயிட்டாங்க. யார் மௌத்தாயிட்டான்? இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயிட்டாங்க. இப்போ இவங்க சஹாபியா இல்லையா என்ற கேள்வி வரும் பொழுது அவங்கள சுற்றி இருந்தவங்க சொல்கிறாங்க, இவங்க நாங்கள் கேட்டிருக்கிறோம், வீட்டில் வந்த நேரம் எல்லாம் இவங்க என்ன செய்வாங்க, அதுக்கு பிறகு யாரையோ பிடிச்சி நிறைய விஷயங்களை கறந்து வச்சுருக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி கறந்து வச்சுருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய அந்த வீட்டுக்காரங்க அவங்க சொந்தக்காரங்களாம் சொல்லும் பொழுது லம் யஸாலு யஸ்மஊனஹு யுஹல்லிலுல்லாஹ வ யுகப்பிருஹு வ யுஹம்மிதுஹு வ யுஸப்பிஹு ஹத்தா மாத, மூத்தாகிற வரைக்கும் தஸ்பீஹ் தக்பீர் தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டும் தக்பீர் சொல்லிக்கொண்டும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் என்று அவர் திக்ர் செய்து கொண்டிருந்ததையே நாங்கள் கேட்டோம். ஹத்தா மாத்த, அவர் யுத்தத்தில் போய் ஷஹீதாகிற வரைக்கும் அதை நாங்கள் கேட்க தான் செஞ்சோம். இந்த யுத்தத்தில், அந்த யுத்தம் இஸ்லாத்திற்காக நடந்த யுத்தம் அல்ல, ஆனால் அவங்களுடைய குடும்ப கோத்திரத்துக்காக நடந்த யுத்தம், அவங்க போய்தான் ஆகணும்.
யாரும் போகணும், 15 வயசை கடந்த எல்லாரும் போய் ஆகணும். அந்த அடிப்பில் போனாங்க, அவங்க மூத்தாயிட்டாங்க. ஆனால் அந்த சுற்றத்தார்கள் உறவினர்கள் சொல்றாங்க, லா யஷுக்கூன அன் கத் மாத்த முஸ்லிமா, அவங்க முஸ்லீமாகத்தான் மரணித்தார்கள் என்பதில் எங்களுக்கு சந்தேகமே இல்லைன்னு நம்ம உறவினர் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு அவங்க எப்போ மக்காவிலேருந்து திரும்பி வந்தாங்களோ அந்த சின்ன வயசுக்காரர் தான், அவர் சின்ன பிள்ளை தான், வந்ததிலிருந்து தஸ்பீஹ் தஹ்மீத் திக்ரிலேயே தான் என்ன செஞ்சார், முழுமையாக ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் கேட்டோம் என்று பல அவங்களுடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் பின்னால் என்ன செய்கிறாங்க, அறிவிக்கிறார்கள். எனவே இவங்கள் இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி தான் என்று பெருமக்கள் தீர்மானிக்கிறாங்க. ஒரு சர்ச்சை எழத்தான் செய்யுது, சர்ச்சை எழுதுவதற்கு நியாயமான காரணம் இருக்குது. எனவே அருமையானவர்களே, அப்படி செய்த இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவ்வளவு பெரிய அந்த நிலையிலும் கூட அவங்க தைரியமான வயசு சின்ன வயசாக இருந்ததுனால அவங்களுக்கு எழும்பி அவங்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்ல முடியாமல் போயிடுச்சு. அவங்களே கொஞ்சம் பெரிய வயசாக இருந்திருந்தா அவங்க பதில் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா போங்க, நான் இன்னைக்கு களிமா சொல்லிட்டு தான் அந்த இடத்த விட்டு வந்திருப்பேன் என்று அந்த சொல்லியிருப்பாங்க. ஏன்னா வயசு இருக்கிறதுலையே எல்லாம் பெரிய பெரிய பகர்களாக இருக்கிறாங்க. நாம ஆக எம்ஜிகாடு குட்டியாக உட்காந்துருக்கிறோம், எப்படி பதில் சொல்வது என்று அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பதில் சொல்ல முடியாத ஒரு, அதுவும் தலைவரே மண்ணை தூக்கி போட்டாரா இல்லையா, முகத்தில் மண்ணை தூக்கி அடித்ததோடு அவங்க அமைதி ஆயிட்டாங்க அப்படியே. ஆனால் அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகள் தான் முழுமையாக அவர்களிடத்தில் இருந்தது என்று பெருமக்கள் சொல்லி காட்டி அவங்க மௌத்தாகிற வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்க, தஸ்பீஹ் தஹ்மீத் தக்பீர் லா இலாஹா இல்லல்லாஹ் இதில் தான் என்ன திக்ரிலே தான் அவங்களுடைய காலம் கழிந்தது என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே அவர்களை நாம் பெருமக்களாகிய அறிஞர்கள் சஹாபிகளில் உட்பட்டவர் தான் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். அவன் அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இருக்கிறது. அந்த வகையிலே இயாஸ் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த சிறப்பை நாம் பார்த்தோம். 77ஆவதாக நாம் பார்க்க போகிறது சையதுனா ஐஃபா இப்னு அப்துல் கலாஇ. சையதுனா ஐஃபா இப்னு அப்துல் கலாஇ ரலியல்லாஹு தஆலா, அலிஃப் ஏ ஃபே ஐன், ஐஃபா ரலியல்லாஹு தஆலா அவங்க ஒரு விஷயத்தை சொல்றாங்க. இதா அதுகலல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சொல்றாங்க. இதா அதுகலல்லாஹு தஆலா அஹ்லல் ஜன்னதி அல் ஜன்னத வ அஹ்லன் நாரி அன்னார கால யா அஹ்லல் ஜன்னா கம் லபிஸ்தும் ஃபில் அர்லி அதத சினீன் காலு லபிஸ்னா யௌமன் அவ் பஅத யௌம். சொர்க்கவாதிகள்லாம் அல்லாஹ் தஆலா சொர்க்கவாதத்தில் நுழைச்சிட்டான். அல்லாஹ் நம்மையும் அதில் ஆக்கி வைப்பானாக. நரகவாதிகள் எல்லாம் நரகத்துக்குள்ளே நுழைத்து விட்டான். அல்லாஹ் அதை விட்டு நம்மை பாதுகாப்பானாக, நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. இப்போ சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கத்துக்குள்ளே போயாச்சு, நரகவாதிகள்லாம் நரகத்துக்குள்ளே போயாச்சு. இப்போ சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், கம் லபிஸ்தும் ஃபில் அர்தி அதத சினீன், எத்தனை வருஷம் நீங்கள் பூமியில் வாழ்ந்தீங்க, எத்தனை வருஷம் நீங்கள் பூமியில் இருந்தீங்க. அதத சினீன்கிறான், சினீன்றா வருஷங்கள், எத்தனை வருஷங்கள் நீங்கள் பூமியில் இருந்தீங்க என்று கேட்கும் பொழுது காலு இவங்க சொல்கிறாங்க, லபிஸ்னா நாங்கள் பூமியில் இருந்தோம், யௌமன் ஒரு நாளோ அவ் பாதியம் அல்லது ஒரு அரை நாளோ கொஞ்ச நாளோ நாங்கள் இருந்தோம், ஒரு நாள்லையும் ஒரு பகுதி தான் இருந்தோம், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ அது பொய் அல்லது மறு உலகத்தினுடைய நாளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அப்படித்தான். அது இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாளினுடைய பகுதி தான், அது ஒரு நாள் கூட வராது. ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள 500 வருஷம் தான் மறு உலகத்தில் ஒரு நாள். இந்த உலகத்தில் உள்ள 500 வருஷம் எவ்வளவோ அது மறு உலகத்தில் ஒரு நாளாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அப்போ இந்த வருஷத்தில் 500 வருஷம் எதுவோ அதான் மறு உலகத்தில் ஒரு நாள். அப்போ ஒரு நாளினுடைய ஒரு பகுதி தான் 500 வருஷமாக நம்ம வாழ போகிறோம், 500 வருஷம் இருக்க போகிறோம். 500 வருஷங்கள் இருந்தவர்கள் இருக்கிறாங்க, 500 வருஷங்கள் இருந்தவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இப்போ அப்படி அல்ல. இப்போ நம்ம வந்து 100 வருஷம் வாழ்கிறத 100 வருஷமா 90 வயசை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னாலே ஒரு பெரிய வயசாக இருக்கிறது. ஆக ஒரு நாளில் ஒரு பகுதியை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், வாழ போகிறோம் என்று இவர்கள் சொல்வார்கள். அப்போ அல்லாஹ் சொல்வான், கால நிஅம மத்தஜர்தும் ஃபீ யௌமின் அவ் பஅதி யௌம் யௌம ரிதுவானி வ ஜன்னதி உம்குது ஹாலிதீன முஹல்லதீன். அந்த ஒரு நாளோ அல்லது ஒரு நாள் ஒரு பகுதியோ வாழ்ந்தான்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக ஆகிவிட்டது. சொர்க்கவாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு நல்ல அல்லாஹ் வாழ்த்துக்கள் சொல்கிறான், நல்ல நாளாக நியாம் அது சிறப்பான நாட்களாக ஆகிவிட்டது, என்னுடைய பொருத்தமும்
என்னுடைய சொர்க்கமும் உங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் சொர்க்கத்திலே சுகண்டியாக என்னுடைய பொருத்தத்தோடு வாழுங்கள். உம்குது ஹாலிதீன முஹல்லதீன், இதில் நீங்கள் என்ன செய்யுங்க, நிரந்தரமாக இதில் இருங்க. இதில் எந்த கஷ்டமும் இல்லை, துன்பமும் இல்லை, துயரம் இல்லை, கவலை இல்லை, கடன் இல்லை, வம்பு இல்லை, வழக்கு இல்லை, ஒன்றும் கிடையாது. எல்லாம் ராகத்தான், நிம்மதியாக ஜாலியாக இருக்கிறதான் சொர்க்கம். எனவே இங்கே நிம்மதியாக நீங்கள் இருங்க. ரிலுவானி, என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு முழுமையாக இருக்கிறது, என்னுடைய சொர்க்கத்தை நான் உங்களுக்கு தந்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்போ அப்படிப்பட்டவர்கள் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி வைப்பானாங்க. அடுத்து அல்லாஹ் கேட்கறான், நரகவாசியை பார்த்து அல்லாஹ் கேட்கறான், கம் லபித்தும் ஃபில் அர்தி அதத சினீன், பூமியில நீங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்க, எத்தனை வருஷம் நீங்கள் தரிப்பட்டு இருந்தீங்கன்னு எப்படி சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்டானோ அதே மாதிரி நரகவாசிகளை பார்த்து அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் எவ்வளோ காலம் பூமியில் இருந்தீங்க அப்படின்ட்டு. காலூல பிதுனா யௌமன் அவு பாலயம், அவங்களும் அதே மாதிரி தான், ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதியை நாங்கள் இருந்தோம். ஏன்னா அந்த வேதனை தாங்க முடியாது, நாளே போக மாட்டேங்குதே, நாளே போகிறது இல்லை. ஒரு நாள் போகிறதுக்கு 500 வருஷம் போகணுமே. ஒரு நாள் போகிறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு புதன்கிழமை வர்றதா இருந்தால் 500 வருஷம் போனால் தான் புதன்கிழமை வரும். அவ்வளவு நாள் போக வேண்டியிருக்கு. எனவே அவங்க பார்க்குறாங்க, பூமியிலிருந்து ரொம்ப தங்கமாக இருந்தது, இங்கே இந்த பாடுபடுறமே என்று சொல்லி நீங்கள் எவ்வளோ காலம் பூமியில் இருந்தீர்கள் என்று கேட்கும்பொழுது ஒரு நாள் அல்லது ஒரு நாளினுடைய ஒரு பகுதியை நாங்கள் இருந்தோம். அந்த ஒரு நாளையில் அல்லது ஒரு நாளையில் அந்த சொற்ப பகுதியிலோ நீங்கள் நடந்து கொண்டது உங்களுக்கு நாசமாக போச்சு, நீங்கள் கேடு கட்டு போயிட்டீங்க, உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடுச்சு, உங்களுக்கு நஷ்டமாகி விட்டது, நீங்கள் செய்த வியாபாரம் தோல்வி அடைந்து விட்டது, அது பரக்கத்து இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் உங்களுக்கு கலபி வசுக்தி, என்னுடைய கோபமும் என்னுடைய விருப்பம் தான் உங்களுக்கு இருக்கிறது. உம்குது ஃபீஹா ஹாலிதீன முஹல்லதீன், இதில் இந்த நரகத்திலே நீங்கள் நிரந்தரமாக இருங்கள், இதில் கடந்து வேதனைப்படுங்கள் என்று அல்லாஹ் அவர்களை பார்த்து சொல்வான். அப்படி அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய அவர்களை விட்டும் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நம்ம மக்களையும் அல்லாஹ் பாதுகாத்து அருள் பாலிப்பானாக. எவ்வளோ பெரிய பயங்கரமான ஒரு நிலைமை. ஆக செய்தனா ஐஃபா இப்னு அப்துல் கலாய் ரலியல்லாஹு தஆலா ஃபயகூன ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உத்னா ஃபைன்னா ஸாலிமூன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த நரகவாசிகள், ரப்பனா எங்களுடைய இறைவனே, அக்ரிஜ்னா எங்களை இதை விட்டு நீ என்ன செஞ்சிரு, வெளியாக்கிரு, நாங்கள் இனிமேல் அந்த மாதிரிலாம் நம்ம செய்ய மாட்டோம், நாங்கள் வாழ்ந்தது அநியாயமாக தான் வாழ்ந்துட்டோம், உனக்கு மாறுபட்டு வாழ்ந்துட்டோம், நீ சொன்னதுக்கெல்லாம் மாற்றமாக நாங்கள் நடந்து கொண்டோம், எங்களை மன்னிச்சிரு, நாங்கள் இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நாங்கள் செய்ய மாட்டோம், உன்னை மறுத்து நாங்கள் வாழ மாட்டோம், உன்னை எதிர்த்து நாங்கள் வாழ மாட்டோம், அல்லது உனக்கு ஷிர்க் வைத்து நாங்கள் வாழ மாட்டோம், உனக்கு அடிபணிந்து நாங்கள் வாழ்வோம். எனவே எங்களை ரப்பனா அக்ரிஜ்னா மின்ஹா, அந்த நரகத்தை விட்டு எங்களை வெளியாக்கிற ரஹ்மானே, ஃபைன் உத்னா ஃபைன்னா ஸாலிமூன். இதுக்கு பிறகு நாங்கள் அப்படி செஞ்சோன்னு சொன்னால் திரும்பவும் நாங்கள் இந்த தவறுகளை நாங்கள் செய்கிறோம் என்று இருந்தால் நாங்கள் லாலிமின் தான், நாங்கள் அநீதக்காரர்கள் தான். இப்போ நாங்கள் பட்டுட்டோம் இல்லை, இனிமேல் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்களை பூமிக்கு அனுப்பு, நாங்கள் திருப்பி நல்ல ஆளாக வந்து என்ன செஞ்சு வந்துடுறோம், இனி அழகான முறையில் சாலிஹீன்களாக நாங்கள் நடந்துக்கிறோம். ஃபைன் உத்னா, நீங்கள் திருப்பி அனுப்பினா ஃபைன்னா ஸாலிமூன், நாங்கள் திருப்பியும் அந்த மாதிரி தவறுகளை செஞ்சால் நாங்கள் அநீதக்காரர்கள் தான், எங்களை மன்னிச்சிரு ரஹ்மானே என்று கேட்கும்போது போல இஹ்ஸௌ ஃபிஹா, நீங்கள் முடிஞ்சு போச்சு, அது அவ்வளோதான், இனிமேல் திருப்ப பூமிக்கு அனுப்புறதா, நீங்கள் அதிலே கடந்து கேவலப்படுங்க என்று அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிடும், அவர்களை சொல்லிவிடுவான். ஒலா தகல்லமூன், அவங்களால் என்ன செய்ய முடியாது, அதுக்கு பிறகு பேச முடியாது போய்விடு. ஃபயகூனு ذلك ஆகிரு அஹதிஹிம் பிகலாமி ரப்பிஹிம் அஸ்ஸ வஜல்ல. அப்போ இதுதான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வோடு அவர்கள் நரகவாதிகள் கடைசியாக பேசின பேச்சு. ரப்பனா அஹ்ரிஜ்னா மின்ஹா ஃபைன் உத்னா ஃபைன்னா ஸாலிமூன் என்று அந்த நரகவாதிகள் சொல்வார்களே, அதுதான் அல்லாஹ்வோடு பேசக்கூடிய கடைசி பேச்சு. அதுக்கு மேலே பேச முடியாது. ஹிக்ஸௌ, நீங்கள் சீரழிஞ்சு போங்க, நாசமாக போங்க என்று அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அவங்கள சொல்லிடுவான். அதுக்கு பிறகு அவர்களால் பேச முடியாது என்பதை பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, ஆக இப்படி சஹாபிகள் இந்த சமுதாயத்திற்கு அருமையான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய போதனைகளை கொண்டு வந்து வழிகாட்டி இருக்கிறார்கள், எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் சுப செய்தி சொல்லியிருக்கிறார்கள். அழகான வாழக்கூடிய முறை என்னங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சதகா தான தர்மங்கள் செய்யக்கூடிய முறை எப்படி என்பதை அறிவித்திருக்கிறார்கள். வணக்க வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிவித்திருக்கிறார்கள். ஆக இன்றைக்கு 77வது நாம் சொல்லியிருக்கக்கூடிய சேனா ஐஃபா இப்னு அப்துல் கலாயி ரலியல்லாஹு தஆலாவுடைய செய்தி இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அதை நாளை நாம் தொடர்வோம். என்னெனில் அருமையானவர்களே, இந்த சஹாபிகளை கொண்டு தான் அல்லாஹ் தஆலா இந்த தீனை என்ன செஞ்சிருக்கிறான், வலுப்படுத்தி வச்சிருக்கிறான், இந்த மார்க்கத்தை வலுப்படுத்தி வைத்திருக்கிறான். எனவே அந்த மார்க்கத்தை வலுவான அந்த மார்க்கத்திலே நாம் உறுதியாக நிற்பதற்கு சஹாபிகளினுடைய போதனைகள் நமக்கு அவசியம். அவங்க தான் மார்க்கத்தினுடைய தூண்களாக இருந்தவர்கள்.
அவர்களின் மூலமாகத்தான் அல்லாஹ் மார்க்கத்தை என்ன செஞ்சான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். நம் வரை வந்து சேர்வதற்கு அவர்களே வசீலாவாக வாசித்தாவாக இருந்திருக்கிறார்கள். அத்தகைய பெருமக்களாகிய சஹாபிகளை நாம் உள்ளம் நிறைந்து நேசித்து அவர்களுடைய வழியொட்டி நாம் நடப்போமாக. அதற்கான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாலிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.